பாம் சண்டே, அதாவது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததற்கு முன்னான ஒரு சண்டே. ஸோ இந்த சண்டேயில் தான் அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளே போனார். அப்புறம் தேர்ஸ்டே நைட்டு அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஃப்ரைடே அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவருடைய செய்தி என்ன, இந்த சண்டேயில் அவர் என்ன பேசினார்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி 2 நாளாகமம் 34 வாங்க. ஸோ இதிலிருந்து ஆரம்பிக்கலாம். Father, bless this portion, God. In Christ's name. Amen. ரெண்டு நாளாகமம் 34. ஸோ இங்கே ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம். அவரோட பேர் யோசியா, இங்கிலீஷில் ஜொசாயா அப்படிம்பாங்க. கடைசியாக கர்த்தரை வழிபட்ட ஒரு ராஜா. யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாக இருந்தது. அதனால தான் நம்ம சண்டே ஸ்கூலில் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா. 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். ஸோ இவனுக்கு அப்புறம் ராஜாவாக வந்தவங்க யாருமே சரியில்லை. இவனுக்கு அப்புறம் மொத்தம் 4 பேர் வந்தாங்க. ஒருத்தர் இவனுடைய உறவினர், 3 பேர் இவனுடைய பசங்க. ஸோ 4 பேருமே கர்த்தரை தேடலை. அவங்க 4 பேரோட வாழ்க்கையும் 36வது அதிகாரத்தில் இருக்குது. ஒரே அதிகாரம் 4 பேரோட வாழ்க்கை. அதோட புக் முடியுது 2 நாளாகும். ஸோ இந்த யோசியா ஒரு சில காரியங்களை பண்ணினான். அந்த காரியங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 புஸ்தகத்துக்கு போகலாம். இந்த மெசேஜ் இயேசு கிறிஸ்துவனுடைய பாம் சண்டே, அவர் எருசலேம் நகரத்துக்குள்ளே வரும்போது கனெக்ட் ஆகுது. ஸோ 34:2, அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இருந்தான். பாசிபிளாக 8 வயசில் முடியும், ரைட்? அவனுடைய தாய் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்தா இதில். அவன் ராஜ்ய பாரத்தின் 8ஆம் வருஷத்தில், அதாவது அவனுக்கு 16 வயசில் இருக்கும்போது, தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். இவன் வர்றதுக்கு முன்னாடி பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. அது 1 ராஜாக்கள் 13:2 மென்ஷன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யோசியான்ற பேருள்ள ஒரு ராஜன் விக்கிரகங்களுக்கு வழிபட்ட ஆசாரியர்களின் எலும்புகளை அந்த ஆசாரிய மேடையில் எரிப்பான் அப்படின்றது. ஸோ அதுதான் நீங்கள் 4வது வசனத்துலேயும் 5வது வசனத்துலேயும் பார்ப்பீங்க. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். அவன் 16 வயசில். அவைகளின் மேல் இருந்த சிலைகளை வெட்டி விக்கிரக தோப்புகள், வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜாரிகளின் எலும்புகளை அவருடைய பலிபீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் முழுக்க சுத்திகரிக்க தொடங்கினான். இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணின காரியம். இந்த க்ளீன் பண்ணிருந்ததுக்கப்புறமா 2வது என்ன பண்ணினான்னு, சாலமோனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் இந்த ஆலயத்தை க்ளீன் பண்ண ஆரம்பித்தான். ஏன்னா அதுவே மூடி போய் ரொம்ப ஒட்டடையெல்லாம் இருந்து, இவங்க இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா தேடலை, இவனுடைய அப்பா. ஸோ 7வது வசனம், அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி
எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பி வந்தான். ஓகே, நார்தன் இஸ்ரேலிருந்து 26 வயசில். ஓகே, 8வது வசனம். அவன் தேசத்தையும் ஆழத்தையும் சுத்திகரித்த பின்பு தன் ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே அத்தலிசியாவின் குமாரனாகிய சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசேயாவையும் யோவாஹாசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுதுபார்க்கும்படி அனுப்பினான். ஒரு சின்ன டீமை போட்டு சாலமோனுடைய ஆலயத்தை பழுது பார்க்குறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சான். இவங்க ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பைபிளை கண்டுபிடிச்சாங்க. ரைட்? இது எப்படி சர்ச்சில் பைபிள் தொலைஞ்சு போனால் எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்கும்ல. ஸோ 14வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்கியா கண்டெடுத்தான். முதல் 5 புக்கு. ஸோ கண்டெடுத்த உடனே ராஜா கிட்ட கொண்டு வராங்க. ஸோ இதை ராஜாவுக்கு முன்னாடி படிக்கிறாங்க. 19வது வசனம். நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிஹாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னதாவது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காக என்ன ஆக போகுதுன்றதை கேட்டுட்டு வாங்க. இதில் ஒரு சில கீ மென்னை பார்ப்போம். நம்ம யோசியா 8 வயசில் அரசாண்டான், க்ளீன் பண்ணினா, ஆலயத்தை சுத்தப்படுத்தினா, புக்கை கண்டெடுத்தாங்க. இப்போ பாருங்களேன், கூட வர டீச்சர்ஸ். இதில் முக்கியமான ஒரு ஸ்திரீ. 22. அப்பொழுது இல்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதினா மகனாகிய சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் பேருடைய தீர்க்கதரிசியானவரிடத்திற்கு போனார்கள். ஸோ இந்த புக்கை பார்த்தோன்னே இவர்கிட்ட போகிறாங்க, இந்த தீர்க்கதரிசிகிட்ட. இதுக்கு முன்னாடி நீங்கள் இஸ்ரவேலில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மனம் திரும்பினாங்களோ உடனடியாக அதிக ஆசீர்வாதம் வரும். டக்கு டக்கு டக்குன்னு நிறைய நல் விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த தீர்க்கதரிசி இவங்களை பார்த்து 23, அவள் இவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களாகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தில் இந்த குடிகளின் மேல் வரப்பண்ணுவேன். எப்படி இருக்கும் இதை கேட்டதுக்கப்புறம்? அந்த ஊர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஒரு விக்கிரகமும் இல்லை. இஸ்ரவேல், நார்தன் இஸ்ரவேலுக்கு போய் அதையும் க்ளீன் பண்ணியாச்சு, ஆலயத்தை ரிப்பேர் பண்ணியாச்சு, புக்கை கண்டெடுத்து சட்டையை கிழிச்சிட்டு கடவுளுடைய வார்த்தைகளை செயல்படணும் அப்படின்றதுக்காக தேடி இந்த தீர்க்கதரிசியானவளிடத்தில் போகும்போது அவள் சொல்கிறா, கண்டிப்பாக அந்த ஊர் அழிய போகுது. ஏன் அப்படி? இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. அதனுடைய காரணத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த காரணத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பனை ஓலை சண்டை அந்த அவர் எருசலேமுக்குள்ளே வரும்போது அவருடைய மெசேஜும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அதனுடைய காரணமும் இதுவும். ஸோ இந்த நியூஸை இவ ராஜா கிட்ட கொண்டு வராங்க, யோசியா கிட்ட. கண்டிப்பாக கர்த்தர் சாபங்களை நடத்துவார். ஸோ இப்படி இந்த நியூஸ் கேட்கும்போது ஜென்ரலாக ஒரு நபர் என்ன ஆவான், டக்குன்னு மோட்டிவேஷனை இழந்து போயிடுவான். ஏன்னா இவ்வளோ க்ளீன் பண்ணி. ஆனால் இவனுடைய ஸ்பிரிட் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பிரிட், ஒரு வித்தியாசமான ஆவியை கொண்டவனாக இருந்தான். 29 பாருங்கள். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பர்களை அழைப்பித்து கூடி வர செய்து டக்குன்னு எல்லாரையும் அசம்பிள் பண்ணான். கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தான். ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமான சகலருமாய கர்த்தருடைய ஆலயத்துக்குள் போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அமேசிங். டக்குன்னு சர்ச்சுக்கு போயிட்டு அந்த பைபிள் எடுத்து படிக்கிறான் சத்தமாக. அதுக்கப்புறம் சொல்கிறான், இந்த புக்கில் என்னென்ன எழுதியிருக்கோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுறான்.
ராஜா தன் தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளை தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்புகுக்க பண்ணினான். சொன்னாங்க, ஓகே, இந்த ஊர் அழிய போகுது, இந்த சிட்டி அழிய போகுது, பட் ஆனால் நான் கர்த்தரை பின்தொடர்ந்து சொல்வேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறான். 35:1 பாருங்கள். அதற்கு பின்பு யோசியா எருசலேமில் கர்த்தருக்கு பஸ்கா பண்டிகையை ஆரம்பித்தான். பஸ்கா பண்டிகைன்றது என்னது? அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து வெளிப்பட்ட மாதம், அதுதான் அவங்களுக்கு ஜனவரி. அதில் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கணும். கரெக்டாக இதெல்லாம் பண்ணும்போது அந்த முதல் மாதம் வருது. ஸோ அதற்கு பின்பு எருசலேமில் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ரைட். ஸோ ஃபுல் அந்த பலிகளெல்லாம் செலுத்தி 20வது வசனம் பாருங்கள், 35-20. யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திடப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கு பின்பும் எகிப்தின் ராஜாவாகிய நேஹோ, இது ஹிஸ்டரியில் ரொம்ப பெரிய ஃபேமஸான பேட்டில். இது பேட்டில் ஆஃப் கார்கிமிஷ் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேட்டில். 609 BC 605 BC ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டில் பதிஞ்சது. அதில் இறந்து போயிடுவோம் அந்த பேட்டிலில். இறந்தோன்னே எரேமியா இவனுக்காக ஒரு சின்ன சாங் எழுதி பாடுவான். ஸோ இவன் பண்ணின வாழ்க்கை இதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுனா நம்பர் 1, விக்கிரகங்களை க்ளீன் பண்ணினா நம்பர் 2, ஆலயத்தை ரிப்பேர் பண்ணான் நம்பர் 3, புக்கை கண்டெடுத்தான் நம்பர் 4, புக்கை கண்டெடுத்தவொன்னா என்ன நடக்க போகுதுன்றது தீர்க்கதரிசிட்ட கேட்டான் நம்பர் 5. அவள் சொல்கிறா, இந்த ஊர் அழிய போகுது, ஆனால் ஓ நாள் அழியாது, உனக்கு பின்னாடி அழியும் அப்படின்றான். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உடன்படிக்கை பண்ணி நான் கர்த்தரை ஃபாலோ பண்ணுவேன். நான் நம்பர் 6 பஸ்காவை அனுசரித்தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன போரில் இறந்து போயிடுவான். இவனுக்கு அப்புறம் வந்த 4 கிங்ஸ் தான் 36வது வசனம். அந்த 4வது கிங்கில் இவங்க சிறையிருப்புக்கு போயிடுவான். ஸோ இவன் பக்கத்தில் இருந்த ஒரு டீச்சரை பற்றி நம்ம பார்த்தோம், ஹல்டா அல்லது உல்தால் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி. இப்போ இன்னொரு நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். நான் செஃபனியா, அந்த குறுகிய தீர்க்கதரிசிக்கு வாங்க. ஜாஃபனாயாவுக்கு அடுத்த புக் என்னது பைபிளில்? ஹேகாய். அதுக்கப்புறம் 3 புக்கு தான் இருக்கும், ஹேகாய், சகரியா, அப்புறம் மல்கியா. இந்த 3 புக்கும் சிறையிருப்புக்கு அப்புறமா வந்ததுக்கப்புறம் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். செஃபனியா சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வரிசையில் வைக்கப்பட்ட புஸ்தகம். கடைசியாக எழுதப்பட்ட புஸ்தகம் இல்லை, கடைசியாக வரிசையில் வைக்கப்பட்ட புஸ்தகம். ஸோ அப்போ யோசியா அரசாண்ட போது யாரெல்லாம் அவன் பக்கத்தில் இருந்தாங்கன்றது பாருங்கள். கர்த்தருடைய ரொம்ப அருமையான ஒரு இது. ஆமோனின் புத்திரனாகிய, ஆமோன் யார் தெரியுமா? கொடூரமான ஒரு நபர். அந்த கொடூரமான நபரினுடைய பையன்தான் இந்த யோசியா. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதராஜாவின் நாட்களிலே, நம்ம தெரியும் என்னென்ன நடந்ததுன்னு. யூதராஜாவின் நாட்களில் 31 வருஷம் அரசாண்டான், க்ளீன் பண்ண ஆரம்பித்தான், இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அந்த நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய ஷூஷின் குமாரன் செஃபனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். இந்த நல்ல கிங்கு நாளில் செஃபனியாவுக்கு ஒரு வசனம் வந்திருக்கு. அந்த வசனத்தை படித்து பார்க்கலாமா? தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கே ஷாக் ஆகுது. என்னடா அது, இந்த மாதிரியான ஒரு கிங் இவ்வளோ க்ளீன் பண்ணி இவ்வளோ தேடுற ஒரு இது, ஏன் கர்த்தர் இந்த நகரத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கார்? தேசத்தில் உண்டானவைகள் எல்லாம் வாரிக்கொள்ளுவேன். அவர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, உலகத்தையே முழிக்கிற மாதிரி முடிக்க போகிறேன் அப்படிம்பார் அவர். அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும். இது நோவோட காலத்தில் கூட நடக்கலை. சமுத்திரத்தின் மச்சங்கள் சமுத்திரத்தில் தான் இருந்தது. கடவுள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார், உலகத்தையே நான் வாடுற மாதிரி இந்த தேசத்தை வார போகிறேன் அப்படிம்பார். அது ஏன் அப்படின்னு பாருங்கள் நீங்கள். 6வது வசனம்,
5வது வசனம், வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தரின் பேர் ஆணையிட்டு மில்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆப்சல்யூட் சைலன்ஸ் அப்படின்றார் கடவுள். நான் இப்போ க்ளீனிங் ப்ராசஸில் இருக்கேன், நான் சுப் ஷாப், கம்ப்ளீட் சைலன்ஸ். ரெவலேஷன் 8 எடுத்து பாருங்கள். நீங்கள் உலகத்தில் கர்த்தர் அந்த ட்ரம்பட்டை உடைக்கும் போது கடவுள் சொல்வார், ½ an hour சைலன்ஸ் ஹெவனில். இது எப்படின்னா, டீச்சர் சொல்கிறாங்க, யார் இந்த கம்ப்யூட்டரை உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes கிளாஸ் ரூமில் இருக்காங்க. எல்லாம் கிளாஸ்லாம் சைலன்ஸ். கர்த்தருக்கு முன்பாக நோ சவுண்ட். ஓகே, 8 பாருங்கள். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். இந்த ஒரு மெசேஜ் நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லிடியாவோட மேரேஜ் அன்னைக்கு வெனஸ்டே நம்ம வீட்டுக்கு பார்த்தோம். ராஜகுமாரர்கள் மறுவஸ்திரம் தரிப்பார்கள். இந்த ராஜகுமாரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, யோசியாவோட 3 பசங்க. ரொம்ப வஸ்ட்டு. 2 நாளாகவும் 36 எடுத்து படித்து பாருங்கள். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புவர்கள் யாவையும் அந்நாளிலே தண்டிப்பேன். ரைட், வயலன்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் 11, மக்தேஷின் குடியிலே அலருங்கள், வர்த்தகர்கள் பிஸ்னஸ்மென் சங்காரமானார்கள், காசுக்காரர்கள் யாவரும் வெட்டுண்டு போனார்கள். 12, அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து, யாரெல்லாம் ரொம்ப ஈஸ்டில் இருக்காங்களோ, வண்டல் மண்ன்றது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற அமைதியான ஒரு மண், வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்கள், கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிற அனைவரையும் தண்டிப்பேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, கிங்கு ஒரு ஆள் தான் நல்லா இருந்தார். அதுதான் ரீசன். ஊர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஆலயமெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பட் ஆனால் அந்த மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? மறுபடியும் தங்கள் வீட்டுக்குள்ளே விக்கிரகங்களுக்கு வழிபட்டார்கள். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, ரைட்? பவுல் சொல்வார், ப்ரீச் இன் சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன் அப்படிம்பாரு திமோத்திக்கு. அதை 3 விதமாக சொல்லுவாங்க. இன் சீசன்னா பாஸ்டர் நல்லா ஃபயராக இருக்கார், காங்கிரிகேஷன் டவுனாக இருக்குது, ரைட்? இன்னொன்று என்னென்னா, அவுட் ஆஃப் சீசன்னா பாஸ்டர் டவுனாக இருக்கார், காங்கிரிகேஷன் ஃபயராக இருக்குது, ரைட்? ரெண்டுமே ஃபயராக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யோசியாவோட இருதயம் இந்த ஜனங்களோட இருதயமாக இல்லை. இது 2வது டீச்சர், 2வது தீர்க்கதரிசி. அது செஃபனியா சொல்கிறார். வர்த்தகர்கள், ராஜகுமாரர்கள், நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை. இப்போ 3வது இன்னொரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நான், எரேமியா. 1வது அதிகாரம், ரைட்? இது எல்லாம் எப்படி அந்த பாம் சண்டேக்கு கணக்காகுதுன்னு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எரேமியா 1வது அதிகாரம். ஸோ அப்போ எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது செஃபனியா இருந்திருக்காரு, செஃபனியா சொல்லும்போது ஹல்டா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது யோசியா இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் ஜனங்கள் இவ்வளவு அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். ஸோ பென்யமின் தேசத்தில் உள்ள ஆனோதோத் ஊரிலிருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். 2வது வசனம் பாருங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா. அமேசிங்கில். ஸோ அப்போ அவனை சுற்றி எவ்வளோ பேர் ப்ராஃபஸை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவினுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டானது. இவர் தான் கடைசி தீர்க்கதரிசி அவங்க சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி.
அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய 2-3 பேர் வருவாங்க, இவங்கெல்லாம் ராஜாவாக இருந்தாங்க அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். எரேமியா 3வது அதிகாரம் 6வது வசனம். ரைட்? நம்ம ஒரு நிமிஷம் அந்த எருசலேம்ன்ற ஊரை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசித்து பார்த்தோன்னா, சகட்டு மேனிக்கு இவ்வளவு க்ளீன் பண்ணி, இவ்வளவு ஆலயத்தை தேடி, சட்டையை கிழிச்சு உடன்படிக்கை பண்ணி, இந்த மாதிரியான ஒரு ராஜாவின் நாட்களில் இப்படியா ஜனங்கள் அப்படின்னு யோசித்தோன்னே, ஓ, இயேசு கிறிஸ்து வந்து இவ்வளவு க்ளீன் பண்ணி, இவ்வளவு குணப்படுத்தி, இவ்வளவு இது பண்ணி, அந்த மாதிரியான இயேசு கிறிஸ்து நாளில் இப்படி ஒரு கண்ட்ரி. இது ரெண்டுமே மெசேஜ் வந்து ஒன்றா போகும். 3:6 எரேமியா 3:6 யோசியாவின் ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பதை செய்ததை கண்டாயா. இப்போ 2 கண்ட்ரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இஸ்ரவேல், இன்னொன்று வந்து என்ன, யூதா. இஸ்ரவேல்ன்றது வந்து நார்தன் பார்ட். அது ஏற்கனவே சிறையிருப்புக்கு போயாச்சு. யார் எடுத்துகிட்டு போனது? அசீரியா. அவங்க போனதுக்கப்புறம் தான் யோசியா ராஜாவாக இருக்கான் இந்த சதன் பாட்டுக்கு. அவன் இவ்வளவு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த நாட்களில் செஃபனியாவும் நல்லது சொல்லலை, ஹல்தாவும் நல்லது சொல்லலை, எரேமியாவும் நல்லது சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹிப்பாக்ரசி, மாயக்காரரே. 21வது அதிகாரம் மத்தேயு, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழைகிறாரு. 23வது அதிகாரம் மாயக்காரரே 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 8 தடவை பரிசேயரை பற்றி சொல்கிறாரு. கிட்டத்தட்ட சேம் மிரர் இமேஜ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தது, ரொம்ப வருஷம் கழிச்சும் அப்படி தான் இருந்தது. ஸோ 3:6 யோசியாவின் ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா. அவள் சிறையிருப்புக்கு போயிட்டான். அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினான். அது விக்கிரகம். ஏன்னா வேசித்தனம்ன்றது வந்து கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, விக்கிரக ஆராதனை எப்படி பார்க்குறாருன்னா, திருமணத்தை உடைத்த ஒரு விஷயமாக பார்க்கிறார். யாவே என்கிற தேவனை கணவனாகவும் இஸ்ரவேலை மனைவியாகவும் அந்த அளவுக்கு நெருக்கமான உறவை உடைச்ச மாதிரி பார்க்குறார் விக்கிரகத்தை பார்க்கும்போது. 7 அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். இதெல்லாம் எந்த நாளில்? யோசியாவின் நாட்களில். நமக்கே ஒரு மாதிரி, வாவ், இப்படி ஒரு கிங்கு, ஏன் இப்படி மெசேஜ்? சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தம் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினால் இதை நான் கண்டேன். எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆலயத்துக்குள்ளே போவாங்க. 9வது வசனம் பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் ஸ்ட்ராங் மெசேஜ். இப்போ அவர் சொல்லுவார், இஸ்ரவேலே பெட்ரு அப்படிம்பார். நம்ம பார்க்கும்போது என்னடா அது 2 பேருமே பாவம் பண்ணாங்க, இவ பெட்ரு அப்படின்னாரு. அப்போ அவர் கடத்த சொல்லுவார், அவங்க பாவம் பண்ணினது அவங்க உணர்ந்தாங்க, பட் இவங்க உணரவே இல்லை அப்படிம்பார். 11 பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள். அமேசிங்ல. God hates hypocrisy. தேவன் மாயக்காரத்தனத்தை வெறுக்கிறார். ஓகே, இவங்களுக்கு என்ன மெசேஜ் தெரியுமா? ஏன் உங்கள் விதையை விதைக்கிறீங்க, ஏன் நிலத்தை உழுகக்கூடாது அப்படிம்பாரு. எரேமியா 4:3 யூதா மனுஷரோடும் எருசலேமியாரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுக்குள்ளே விதையாயிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இதுதான் இருதயம். மத்தேயு 13.
ரைட்? கடவுளோட கனெக்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிவது. ஸோ அதனால் எரேமியா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீ ஒன்று பண்ணு, நீனு அவங்க கோயிலுக்கு உள்ளே போகும்போது அந்த கோயில் வாசலில் நின்றுக்கோ அப்படிம்பார். அந்த கோயில் வாசலில் அவங்களுக்கு மெசேஜ் சொல்லு அப்படிம்பார். ஸோ எரேமியா போய் கோயில் வாசலுக்குள்ளே நின்றுப்பார். எரேமியா 7வது அதிகாரம். இதெல்லாம் யோசியாவினுடைய காலத்தில் நடக்கிற விஷயம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்றுக்கொள். ஜென்ரலி நம்ம எங்கே போவோம்? ஆலயத்துக்குள்ளே தானே கடவுளை பார்ப்போம். இங்கே ஆலயத்துக்கு வெளியில் மெசேஜ் நடக்குது. நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று 7:2 அங்கே கூற சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ரொம்ப அவசரமாக போயிட்டுருக்கீங்க டெம்பிளுக்கு, ஒரு நிமிஷம் நின்று கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். 7:4 கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம். டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளே போகாதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியும் திக்கற்றவையும் விதவையையும் ஒடுக்காமல் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டான அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருங்கள். ஒன்று, ஏழைகள் ஒடுக்கப்பட்டார்கள், விதவைகள் அனுசரிக்கப்படவில்லை, அனாதைகள் மதிக்கப்படவில்லை, அந்நியர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், விக்கிரகங்கள் இருந்தது. 5 ரீசன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஸ்டாப் கோயிங் டு த டெம்பிள் அப்படின்றார். ஓகே, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் 9, நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய்யானையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்துக்குள்ளே எனக்கு முன்பாக நின்று வேண்டவே வேணாமே. Stop your hypocrisy. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மெசேஜ். கடவுள் சொல்லுவார் எரேமியா கிட்ட, இந்த ஜனங்களுக்கு நீ ப்ரே பண்ண வேணாம். 7:16 நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. 23 என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுடைய நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின்படி யோசனைகளின்படியும் கடினத்தின்படி நடந்து முன்னிட்ட அல்ல பின்னிட்டே போனார்கள். ஸோ இதே அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அப்பா போய் விறகுல பொறுக்கிட்டு வருவாராம், அம்மா மாவு பிசைவாங்க. அவங்க அப்பா விறகுல வச்சோடனே அம்மா எல்லாத்தையும் சுட்டு அந்த கேக்கை பண்ணி விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு முடித்தோடனே வா வேகமாக கோயிலுக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அந்த கோயில் வாசலில் தான் இந்த மெசேஜ் நடந்தது. 7:11 பாருங்கள். இந்த வசனம் படிக்கும்போது உங்களுக்கு எது ஞாபகம் வருதுன்னு பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ. என்ன ஞாபகம்? எந்த வசனம்? ஜீசஸ் பாம் சண்டேயில் கோட் பண்ண வசனம். கரெக்டாக அந்த பாம் சண்டே உள்ளே போய் இந்த ஆலயம் சகல நாடுகளுக்கும் ஜெபத்திற்குண்டான ஆலயம் இதுவோ கல்லர் குகையாக மாறிற்று. இந்த வசனத்தை தான் பாம் சண்டேயில் சொல்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை எடுத்திருந்தாருன்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்தது, அதை யூஸ் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா
யோசியா என்பவன் அமேசிங். இன்ஃபேக்ட் அவன் வந்து எல்லா லேவியரையும் கூப்பிடுவான். நீ இவங்களுக்கு டீச் பண்ணு, நீ இவங்களுக்கு டீச் பண்ணு, நீ இப்படி டீச் பண்ணு, இந்த ஆலயத்தை க்ளீன் பண்ணு, இதை ரிப்பேர் பண்ணலாம், இதை கொண்டு வரலாம், அதை கொண்டு வரலாம், ஓகே பஸ்கா அப்படி இப்படிமா. உடனே ஜனங்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா மறைமுகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் எரேமியா 3வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார், சிறையிருப்புக்கு போனவங்களே பெட்ரு, நீங்கள் அவங்களோட ஒஸ்ட்டு அப்படிம்பார். ஓகே, த சேம் மெசேஜ் மத்தேயு 21 வாங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து நகரத்துக்கு சென்ற அந்த ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்தெழுதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அடுத்த சண்டே வந்து ஈஸ்டர் சண்டே இல்லையா? ஸோ இந்த வெனஸ்டே மெசேஜ் இருக்காது, பட் வி வில் மீட் ஆன் ஃப்ரைடே 6:30. ஸோ மத்தேயு 21, அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். எவ்வளோ அத்தாரிட்டி பாருங்கள். நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே நுழையிறாரு, நீங்கள் போங்க, அங்கே ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட போய் கழுதை குட்டியை கேளுங்க. நீங்கள் எதுக்கும்பா? ஆண்டவருக்கு தேவை, ஒன்றுமே சொல்ல மாட்டான், கொடுத்துருவாங்க. அந்த கழுதை குட்டி மேல் எருசலேமின் ராஜா வந்தார் என்பது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. சகரியா 9:9 எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராஜா கழுதையின் மேல் வருவார். அது ஏன் குதிரையில் வரல? குதிரையில் வருவார், அது ரெவலேஷன் 19, வெளிப்பாடுகள் 19. எதுக்காக அப்போ குதிரையில் வராரு, எதுக்காக இப்போ கழுதையில் வராரு? குதிரையில் வரும்போது வார், கழுதையில் வரும்போது சமாதானத்தின் ராஜாவாக வருகிறார். இதோ எப்படி கேரக்டர் பாருங்கள். அந்த ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள். நம்ம ஒரு சில சமயம் வந்து கர்த்தரை வந்து தப்பாக புரிஞ்சிக்க முடியும். ஓ, யோசியா அப்படி இருந்தால் ஏன் கர்த்தர் வந்து உங்களை வதைக்க போகிறேன், இனுப்ப போகிறேன்னா, ஐயோ கர்த்தர் கோபமாக இருக்காருன்னு இல்லை, ரொம்ப சாந்தமாக பேசுகிறார். வெரைட்டி செஃபனியா அல்டா மாற்றி பேசி அப்புறம் இவங்க வந்து வீட்டில் வந்து சமைச்சிட்டு விக்கிரகத்துக்கு படைச்சிட்டு கோயிலுக்குள்ளே வரும்போது எரேமியா அங்கேயே நின்று கிட்டத்தட்ட 20 வருஷம் எரேமியா வந்து யோசியா காலத்திலேயே பேசிக்கிட்டே இருப்பான். எரேமியா இட்செல்ஃப் 40 வருஷம் ப்ராஃபஸி. கடைசியில் யோசியா சாகும்போது அவனுக்கு ஒரு புலம்பல் பாட்டில் எழுதி அதையும் கொண்டாடுவான் எரேமியா. அதெல்லாம் பார்க்கும்போது எரேமியா வந்து யோசியா இருக்கும்போது பக்கத்தில் இருந்து மாறி மெசேஜ், நிறையா மெசேஜ். இதுக்கு இடையில் வந்து கர்த்தர் வந்து மழை இல்லாமல் வாதையை அடிப்பார், மழையே பெய்யாது. அப்புறம் மறுபடியும் எரேமியா போய் ப்ரே பண்ணுவான், மழை வரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சில சமயம் வந்து கர்த்தரை பார்த்தோன்னா, ஓ இவர் ரொம்ப கொடூரமான இல்லை, அவர் எப்படி வர்றாருன்னு பாருங்கள். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள். இது வந்து சகரியா 9வது அதிகாரம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். இது வந்து யாருமே உட்காராத ஒரு கழுதை குட்டி. கும்பலை பார்த்தா மிரளும், உடனே இந்த டைமில் வந்து ரொம்ப காமாக இருக்கும். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளிகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள்.
முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். நம்ம உடனே நினைப்போம், இயேசு இதெல்லாம் பார்த்தோன்னா சூப்பர் அப்படின்னு. அவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? கழுதையில் நேர ஆலயத்துக்குள்ளே போவார். வெரி இன்ட்ரெஸ்டிங். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ராஜான்னு சொல்லியே, யோசித்து பாருங்கள் நீங்கள். ஸோ க்ளோஸ் டு காட் பட் yet so far. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறார்கள். ரெண்டு பேருமே ஈக்குவல். விற்கிறவங்களும் சரி, வாங்குறவங்களும் சரி, கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்றவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என் வீடு ஜெப வீடு எனப்படும். இது ஐசியா 56:7. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கிட்டு இருக்கீர். இது எரேமியா 7:11. இந்த 2 வசனத்தையும் இணைச்சி அந்த இடத்துல பேசுவார். ஸோ க்ளீன் பண்ணோன்னா டேபிள்லாம் கீழே கிடக்கும், காசெல்லாம் கீழே கிடக்கும், எல்லாம் இன்ச்சு ஓடிடுவாங்க. ரைட்? இதெல்லாம் அவுட்டர் கோர்ட்டில் நடக்கும். இவர் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன் அவர் என்ன பண்ணுறாருன்னு. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். திஸ் இஸ் வாட் த சர்ச். அமேசிங் இல்லையா? கர்த்தருடைய வசனம் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த ஆலயம் 2 தடவை ஆலயம் க்ளீன் பண்ணுவார். முதல்ல அவர் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது, அது யோவான் 2:23 25 வரைக்கும் நினைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ரெண்டாவது கடைசி மினிஸ்ட்ரி முடியும் போதும், அது மத்தேயு 21. ரைட்? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வெளிப்பாடுகள் 3வது அதிகாரம் வரலாம். இது சபையின் காலமுடைய முடிவு. மூணு 14 லவோதிக்கியா சபை அப்படின்றது நீங்கள் ஒரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷனாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா சபை காலத்தினுடைய முடிவாகவும் பார்க்கலாம். தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவருடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. 3:16 பாருங்கள். நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ண போடுவேன். ரைட்? இதை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். வாமிட் எப்போ வரும்? சாப்பிட்ட சாப்பாடு பாடி ஒத்துக்கலைன்னு. கடவுள் சொல்கிறார், என்னுடைய கேரக்டரும் உங்களுடைய கேரக்டரும் கொஞ்சம் மாறி வருது, அதனால் என் வயிறுலேருந்து நீங்கள் அப்படியே உரட்டிக்கிட்டே இருக்கீங்க, வெளியில் வர போகிறீங்க அப்படின்றார். So Jesus சொன்னார், by this men will know that you are my disciples, the love that you have for the one another. Right? இதை பார்த்தோன்னா ஓகே சொல்கிறாரு, உங்களுடைய கேரக்டரும் என்னுடைய எதுவும் ஒத்து வரல, அந்த ரெசிஸ்டன்ஸ்னால I have nothing good to say about you. I'm going to vomit it. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பந்தம், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியினால் வாமிட்டிங் அப்படின்றார். ரைட்? ஸோ இந்த நாளில் வாட் இஸ் த மெசேஜ் ஃபார் அஸ்? ரைட்? பாம் சண்டே அப்படின்றது, பாம் சண்டேன்றது பார்க்கும்போது கர்த்தரை அவருடைய ஜனங்கள் அறியாதே போனார்கள். ரைட்? எரேமியா 9 வாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ் மெசேஜில் அதை பற்றி பேசுவோம், நம்ம கர்த்தரை அறிவதை குறித்து. ஸோ சாப்டர் 9 எரேமியா 9 அப்படின்றது நீங்கள் ரொம்ப சுருக்கமாக உங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கணுன்னு என்ன தெரியுமா? கர்த்தரை அறியும் விதம். அவ்வளோதான்.
அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவ்வளோ ஷார்ப்பாக வருதான் லை, நாக்கை வளைச்சி சும்மாடி. வில்லு வந்து எப்படி வில்லை வளர்ப்போம்ல, அதுதான் நாக்கு அப்படின்னாங்க. கரெக்டாக டார்கெட்டை பார்த்து வெரி ஸ்கில்டு. அவர்கள் இந்த தேசத்திலே பழத்து கொள்வது சத்தியத்திற்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள். அண்டர்லைன் பாருங்கள். அந்த நோன்ற வார்த்தை எத்தனை தடவை இந்த சாப்டரில் வருதுன்னு பாருங்கள். என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3:6 பாருங்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள். ரைட். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கடைசியாக 9:23, இது சண்டே ஸ்கூல் மெமரி வேர்ஸ். நம்மளும் இதை மெமரி வேர்ஸாக எடுத்துக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எது நம்மளுடைய லைஃப்பில் பாட்டம் லைன்? நம்ம லைஃப் எதில் பாயில் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள். ரைட். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நானே என்று என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திஸ் இஸ் த மெசேஜ் ஆன் பாம் சண்டே. ஸோ நம்மளுடைய லைஃபோட க்ளோரி, ரைட், ஒரே ஒரு விஷயந்தான். இது அது இல்லை, கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டேன், தட்ஸ் இட். அறிந்து உணர்ந்து கொண்டேன். அவர் சொன்னதை நான் எடுத்தேன், நான் என்னோடய லைஃப்பில் போடும்போது அதனுடைய கனியை பார்த்தேன் நான். வாவ், தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த ஒன்லி மெசேஜ் தட் God has for us on this Palm Sunday. So years later, Jesus Christ அந்த வேர்ஸு, யார் எரேமியாவுக்கு சொன்ன வேர்ஸை மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசியாக அதே டெம்பிளுக்கு முன்னாடி இல்லை, டெம்பிளுக்கு உள்ளே போய் சொல்கிறார். Supposed to be the house of prayer for all nations, but this looks like a den of thieves. What is this? கடைசியாக ரெவலேஷன் 3 போய் பார்க்கும்போதும் 3:20 சபைக்கு வெளியே நின்று தட்டுகிறேன் அப்படின்றார். நீங்கள் உள்ளே இருக்கீங்க, ஆனால் வாமிட் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா. So much of resistance that is coming from me that you are not fitting to me in terms of my witness concerning you. Wow. You look like a foreign element that I want you to puke you out அப்படின்றார். Right? So what is the glory that we have? அவங்ககிட்ட இருக்கிற மகிமை என்ன? கர்த்தரை அறிந்தோம். ஒரு வேர்ஸ் இனஃப். அன்னைக்குன்னு சொல்லி இல்லை, நம்மளுடைய வில் வந்து ரொம்ப பவர்ஃபுல். பாஸ்டர் ஷாலா சொல்கிறார், நம்மளுடைய வில் சித்தம்ன்றது. கரெக்ட். ஸோ நான் போய் நீங்கள் மதியானமோ இல்லை நீ காலையிலையோ எழுந்து என்னுடைய உணர்விலையோ இல்லாமல் அந்த வில்லில் வந்து ஐ கேன் நீல் டவுன் அண்ட் ஐ கேன் ப்ரே, காட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இதை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய உணர்வுகளுக்கு எதிராக, காட் ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ, காட் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் வேர்ஸ். எரேமியா 23 சொல்லுவான், உங்களை ஃபாலோ பண்ணணும்னு தோணலான்னா உங்கள் வார்த்தை எனக்குள்ளே அப்படியே நெருப்பாக பறந்துக்கிட்டு இருக்குது அப்படிம்பா. வா, ஐ ஏட், உங்கள் வார்த்தை சுற்றியலை போல் போட்டால் உடையுது அப்படி. ஸோ திஸ் இஸ் வாட் ஆர் லைஃப் இஸ். ரைட். வேறு எதுலேயுமே நம்ம லைஃப் பாயில் ஆக முடியாது. கர்த்தருடைய வசனம், கர்த்தரை பின்பற்றுறது, கர்த்தருக்காக வாழ்வது. ஆமென். ஸோ லெட்ஸ் ப்ரே. God, we want to thank you, Lord. உமக்கு நன்றி. Centuries later, you walk into the same city as the King of Peace, சமாதானத்தின் ராஜா, on a colt. And people are saying, Hosanna, son of David, Hosanna, son of David. You are not swayed by those praises and you directly go into the temple and you just kind of overthrow the tables. You say, hey, you, get out of the temple. It is not den of thieves. It's supposed to be the house of prayer.
When you bring all the lame, blind, sick, you heal them. And then the Pharisee come and at the next verse they say, ask these little children to be quiet, and you say that no, if they have to be quiet, where will the praise come from? Would I not receive praises from the suckling babes? Have you not read? Thank you, Lord. Your word finds obedience with all our heart, God. Help us in the places where we have failed. For you are King of peace. Lead us, Lord. We want to remember you. கர்த்தரை உம்மை நினைவு கூறுகிறோம். இந்த பனை ஓலை ஞாயிற்றுக்கிழமை அன்று எங்களுடைய நாமம், எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய மகிமைக்காக இருக்க வேண்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தவறி விழுந்த இடங்களில் எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை வழி நடத்துமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய இடத்தில் எங்களை நிறுத்தி உம்முடைய வார்த்தையை அறிந்து தியானிக்கக்கூடிய வகையில் எங்களை நடத்துமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.